நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில் சாய்ந்து கொள்வதில் பிரியப்பட்டு வாழ்ந்த யோவான் ஆண்டவரை பற்றி தைரியம் கொண்டிருந்தார். அது என்ன? நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றி வாழ்ந்ததை அவர் கூர்ந்து கவனித்திருக்க கூடும். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்ற கெத்செமனேயின் ஜெபத்தை கேட்டிருப்பார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்கிற தீர்மானத்தையும் பார்த்தார். பிதாவின் சித்தம் எத்தனை முக்கியமானதொன்று என அறிந்து கொண்டார். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இச்சை, கொலை, பொறாமை, சண்டை, யுத்தம் இதனால் நமது தேவைகள் சந்திக்கப்படாது. ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே, ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டால் மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய நன்மைகள் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என யாக்கோபு 4:1-4 காண்கிறோம். நமது விருப்பங்களை தேவ சித்தத்தோடு இணைத்துக் கொள்வோம். தேவ சித்தத்திற்கு ஒப்புவித்து ஜெபிப்போம், வாழ்வோம். நமது ஜெப வாழ்வை திருத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஜெபம். அப்பா பிதாவே, தைரியத்தோட உம்மண்டை ஜெபத்தினாலே வருகிறேன். உமக்கு சித்தமான பாதையிலே என்னை நடத்தும். நீர் எனக்கு செவி கொடுப்பதினால் நன்றி. என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.